ஓ, எதுக்கு இத்தனை புது பில்டிங் கட்டுறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஊர்ல கார்பெண்டர்ஸ் எல்லாம் குறைவா இருக்கிறதால மத்த கிராமங்கள்ல இருந்து சில ஆட்களை வர வச்சிருக்காங்க. அட, இந்த விஷயம்லாம் எனக்கும் தெரியும் சாக்குரா. இந்த ஊர்ல இச்சிராக்கு ராமனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஓ, சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நெஞ்சில பால் வாத்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டியா? எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. அந்த ஒரு பவுல்ல உன்னோட வயிறு நிறைஞ்சிருச்சா? அப்படி சொல்ல முடியாது. ராமன்னா எவ்வளவு நாளும் சாப்பிடுவேன். இந்த என்னதையும் சாப்பிடு. பிரமாதம் போங்க. நருட்டோ எப்பவும் இப்படிதான் உனக்கு தெரியாதா? அந்த தாத்தாவும் அப்படிதான் நருட்டோவை சொந்த பேர மாதிரி பாப்பாரு. சாப்பாட்டுக்கு எப்பவும் நோ சொல்லக்கூடாது சாக்குரா. போச்சுடா. அட, என்ன இது ஒரே பனிமூட்டமா இருக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. எது எப்படி இருந்தா என்ன, நாம நல்லா படுத்து தூங்குவோம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? உள்ள வாங்க. ரொம்ப நன்றி மேம். நீங்க சொன்ன மாதிரி நருட்டோவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹே ஷிகமாரு, ஊர்ல நான் மட்டும் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன். நருட்டோ, சாகுரா, எஸ் லெவல் எமர்ஜென்சி செக்யூரிட்டி யூனிட்ல இருந்து நான் உங்க 2 பேரையும் இங்க வர வச்சதுக்கான காரணம், நீங்க ஷிகமாரு கூட ஸ்பெஷல் மிஷனுக்கு போக போறீங்க. என்னது? ஆமா நருட்டோ, நம்ம ஒன்னா வேலை செய்யணும். முதல்ல நம்ம டீமுக்கு தேவையான இன்னும் சில பேரை ஒன்னு சேர்க்கணும். குட்டி போட்ட பூனை மாதிரி நடக்கிறத நிறுத்துறியா? அமைதியா இரு. மீட் பண்ண சொன்னா யாருமே நேரத்துக்கு வர மாட்டாங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் முடியல. 20 செகண்ட் இன்னும் பாக்கி இருக்கு. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னப்பா, யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? எப்பவுமே முக்கியமான விஷயத்துக்கு கடைசியா வர்ற ஆள் நீயா தான் இருப்ப. உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிராமம் இப்போ ஒரு எஸ் லெவல் எமர்ஜென்சி செக்யூரிட்டி அலர்ட்ல இருக்கு. ராத்திரி உருவான ஸ்மோக் ஸ்கிரீன் தானே? அது ஸ்மோக் ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? ஆனா நான் அப்படிப்பட்ட எதுவுமே கவனிக்கலையே. கொஞ்சம் வாய மூடி உன் கண்ணை திறந்து பாரு. அடடா, நானும் எதுவுமே கவனிக்கலையே. அப்ப நான் நருட்டோவை விட ரொம்ப மோசமான பொண்ணா? லீ, அது உருவான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இது கண்டிப்பா ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு சம்பந்தப்பட்டதுதான். அதனாலதான் நான் தலையிடல. சரியா சொன்ன. நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். கடந்த 2 வாரமா ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ஒரு ஆளை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்த வீட்டுல திருட போயிருக்கான். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம கிராமத்துல இருக்க முக்கியமான பில்டிங்ஸோட ப்ளூ பிரிண்ட எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கான். இல்ல, எனக்கு புரியல. அவங்க எடுத்துட்டு போன ப்ளூ பிரிண்ட்ஸ வச்சு என்னதான் பண்ண முடியும்? முட்டாள் மாதிரி கேள்வி கேட்காத. என்ன வேணாலும் பண்ண முடியும். சரி, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். நாங்க தேடி பார்த்ததுல இந்த குற்றவாளி நம்ம கிராமத்துக்குள்ள ஒரு கார்பெண்டரா பல மாதங்களுக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கான். அந்த வயசானவர் பேரு கென்னோன்னு சொன்னாங்க. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கென்னோ தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இச்சிராக்கு ராமன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஹிடன் லீஃப் வில்லேஜ் அவர் அழிக்க நினைக்க மாட்டாரு. போத நிறுத்து நரட்டோ. அவரு நல்லவர் மாதிரி நடிச்சு நல்லா ஏமாத்திருக்காரு. பாவப்பட்ட கார்பெண்டரா நடிச்சு நம்ம கிட்ட மாட்டிக்காம அவரு தப்பிச்சிருக்காரு. ராமன் சாப்பிடுறவங்க கெட்டவங்களா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்லையே, எனக்கு தெரிஞ்ச கெட்டவங்களுக்கு ராமன் ரொம்ப பிடிக்கும். சோஜி, தயவு செஞ்சு உன்னால முடிஞ்ச அவனுக்கு சொல்லி புரியவே. ஆனா இதுவரைக்கும் நான் இச்சிராக்கு ராமன் கடையில கெட்டவங்க சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது. சொன்னேன்ல. உன்கிட்ட சொன்ன பாரு. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி சோச்சி. அந்த கெனோ தாத்தா இங்கதான் வாழ்ந்தாரா? அவரு ரொம்ப நல்லவர். அவர் தங்கியிருந்த வீட்டுல ஆதாரம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்தது என்னுடைய முட்டாள்தனம் தான். கிடைச்சிருச்சு.
என்ன கிடைச்சது? பல ஃபிளேவர்ஸ்ல எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நூடுல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை லஞ்ச் முடிச்சிட்டு திரும்ப வரும்போது ஒரு கிராமத்துல அவர் சந்திச்ச பையனை பத்தி அவரு பேசிக்கிட்டு இருந்தார். என்ன சொல்ற ஷிகமாரு? நமக்கு இருக்கிற ஒரே லீட் இது மட்டும் தான். அந்த பையனை நாம முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். இந்த பையனை தேடி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் கிட்ட பேசாம நாம எப்படி முடிவெடுக்கிறது? அவகிட்ட ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். ஏன்னா அந்த பையனே நீதான். ஏய், இவங்க சொன்னது என்னதானா? ஆமா, எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. நீ தானே நருட்டோ உசுமாக்கி? எங்க கூட வர முடியுமா? உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா லீஃப் வில்லேஜ் சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும் இச்சிராக்கு ராமனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல வேற கடையே கிடையாது. பரவாயில்லையே, கேட்கவே நல்லா இருக்கு. இந்தாங்க உங்க ஆர்டர், நல்லா சாப்பிடுங்க. நீ சொன்னது சரிதான், இந்த ராமன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா ஆமா. உணவுக்கு ரொம்ப நன்றி. அடடே, அதுக்குள்ள பவுல முடிச்சிட்டியா? ஆமா, நான் உங்கள மாதிரி கிழவன் கிடையாதே. எத்தனை பவுல் சாப்பிட்டாலும் எனக்கு ஈஸியா செரிச்சிரும். அதுல எக்ஸ் இருந்தது, பார்பெக்யூ இருந்தது, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாரு. இவனுக்கு ராமனை பத்தி எதுவுமே தெரியாதா? தயவு செஞ்சு ரெண்டு பேரா வெளியே கிளம்புங்க. ஆனா எங்க டீச்சர் அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே. இன்னைக்கு நாள் பூரா கிளாஸ்லயே உட்கார்ந்து படிங்கன்னு சொன்னாரு. இத பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு தான் வெளியே போக சொல்றோம். உங்க டீச்சருக்கு இது தெரியாது. அவங்க எல்லாருமே முக்கியமான மிஷனுக்காக வெளியே போயிருக்காங்க. நான் உங்க வயசுல இருக்கும்போது யுருகா சென்சே எங்களை கண்டுக்காதப்ப நான் அடிக்கடி கிளாஸ்ல இருந்து எஸ்ஐ வெளியே ஓடிடுவேன். என்ன கிளாஸ் விட்டு போயிடுவியா? நீ ரொம்ப மோசமானவ, இது தப்பு. அட போச்சுடா, எனக்கு பாடம் எடுக்கிறாங்களே, கொஞ்சம் வெளியே போறீங்களா? அது இருக்கட்டும், ஊரை காப்பாத்துற முக்கியமான மிஷனுக்கு எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்காங்கன்னா நீங்க மட்டும் ஏன் இங்க இருக்கீங்க? உங்களுக்கு வேலை இல்லையா? ஏன் உங்களுக்கு எதுவும் சரியா செய்ய தெரியாதா? போதும், வாய மூடுங்க. அடேங்கப்பா, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அகாடமில நாம என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? கிளாஸ் பங்க் பண்ணிட்டு நாம இங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன ஆனாலும் டீச்சர்ஸ் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் வந்ததே கிடையாது. ஜாலியா இருந்ததுல. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். கதை புக்கெல்லாம் படிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு அருமையான இடம். அது ஒரு காலம், அழகிய காலம். இது பெருமைப்படுற விஷயமா என்ன? இந்த பசங்க கிட்ட இருந்து நல்லதை கத்துக்கோங்க. பாருங்களேன், டீச்சர் இல்லனா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படிதானே பார்க்கணும். என்ன ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா. இங்கதான் இருக்கியா? நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஹேய் ஹினாட்டா. என்னாச்சு நருட்டோ? ஹினாட்டா, எனக்கு நீதான் வேணும். என்ன உளறிட்டு இருக்க நீ? இப்படியா பேசுவாங்க? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. இதுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. நெஜி, சீக்கிரம் நீ உடனே என் கூட வந்தாகணும். பிராக்டிஸ் ஹால்ல வினோதமான ஒரு மரக்கட்டை இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். அதனால உடனே வந்து ஹெல்ப் பண்ணு. அது ஒரு வெடிக்கிற பொருள் நருட்டோ. வீசுறதுக்கு முன்னாடி ஷோல்டர்ஸ் லூசா வச்சுக்கோ. உன்னை இப்ப எவன் கேட்டான்? கலக்கிட்ட ராக்லி, நல்ல வேளை நீ அதை புடிச்சிட்ட. ஏய், புல்சையை ஏன் தடுத்தீங்க? ஆய மூடுங்கடா. புல்சைல மட்டும் இது பட்டிருந்தா நம்ம அகாடமி மொத்தமும் அழிஞ்சிருக்கும். டார்கெட்ல பட்டா அது கரெக்டா ஆக்டிவேட் ஆகுற மாதிரி அதை எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல வேளை வந்த பசங்க எல்லாம் கத்து போட்டீங்கிறதுனால நாம தப்பிச்சிட்டோம். இல்லனா பொசுங்கி இருப்போம்.